ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கோத்ரெஜ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது இன்வெர்டர் மாடல் தான். இது ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆன் ஆகாமல் இருந்தது. நம்ம வந்து தெர்மாஸ்டாட்டர்லேருந்து ரிட்டர்ன் வர்ற பேஸ் சப்ளை வந்து நமக்கு வந்து வரல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தெர்மாஸ்டாட்டர் வந்து டைரக்ட் பண்ணோம். பேஸ் வந்து நமக்கு வந்து தெர்மாஸ்டாட்டருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதை நம்ம வந்து டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பிசிபி ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் கூட நமக்கு வந்து ஆன் ஆச்சு. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தெர்மாஸ்டாட்டர் வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தெர்மாஸ்டாட்டர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு, இதோட நம்ம கட் பண்ணி டைரக்ட் பண்ணதை வந்து நம்ம திருப்பி வந்து பழையபடி வச்சுட்டு நம்ம வந்து போர்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். நமக்கு வந்து டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்ப்ரஸர் சூப்பராக ரன் ஆச்சு. கண்டென்சர் ஹீட்டெல்லாம் சூப்பராக வந்தது. நமக்கு கூலிங் கூட நல்லா வந்துச்சு. பொதுவாக வந்து தெர்மாஸ்டாட்டர் போயிடுச்சு அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு வந்து டைரக்ட் ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக வந்து ஐஸ் கட்டி ஆகும். நம்ம எவ்வளோ தான் அதாவது கண்ட்ரோல் வந்து 1ல் வச்சாலும் 4ல் வச்சாலும் என்ன வச்சாலும் நமக்கு வந்து கட் ஆஃபே ஆகாது. இல்லை ஒரு சில இதில் வந்து 1ல் வச்சோம் அப்படின்னா 7 வர்ற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் வந்து அதிகபட்சமாக வந்து நமக்கு வந்து கூலிங் கொடுத்துரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஓவராக வந்து ஐஸ் கட்டுறது, கீழே வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கெட்டு போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கும். அதுவும் இல்லாமல் இபி பில்லு கூட நமக்கு வந்து அதிகமாக வரும். கம்ப்ரஸரோட லைஃப் கூட நமக்கு வந்து கம்மியாகும். அதாவது ஒரு 10 வருஷம் நமக்கு வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துலேயே அது வந்து போயிடும். 10 வருஷம்லாம் இப்போ வர ஃப்ரிட்ஜுங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதோட லைஃப்ன்றது வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம நைட்டு தூங்கினா தான் நம்ம காலையில் வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து செய்ய முடியும். ஸோ ரெஸ்ட்டுன்றது தேவை. இன்னொன்று வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்புட்டே கொடுக்காம டெட் பண்ணிடும். இது வந்து 2வது வகையில் சேர்ந்தது. இப்போ நமக்கு வந்து ரிப்பேர் வந்து தெர்மாஸ்டாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்காததுனால நமக்கு வந்து போர்டுக்கு வந்து சப்ளை போகலை, போர்டு வந்து ஆன் ஆகலை. போர்டு ஆன் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். ஸோ டோட்டலே வந்து நமக்கு வந்து டெட்டாக இருந்தது. மேலே வந்து இதுக்கு வந்து 4 நட்டு மாதிரி வரும். இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இந்த கோத்ரெஜ் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். நார்மலாக எல்ஜி, சாம்சங் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் நமக்கு வந்து வேர்ல்ஃபுல் அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உள்ளே கொடுத்துட்ருப்பாங்க. சாதாரண ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும். இதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு 10ஆம் நம்பர் பிட்டு இல்லை அது ஒரு சில இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் டைப் நமக்கு வந்து ஃப்ளாட் டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஓப்பன் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆனால் ரிஸ்க்காக இருக்கும் இந்த கோத்ரெஜ் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். மேலேருந்து நமக்கு வந்து அந்த சென்சார் ராட் வந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து மேலே தெர்மாக்கோல் வைக்கிறதுனால அது எறும்புக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குமோ என்னவோ தெரியல. நிறையா வந்து எறும்பு வந்து உள்ளே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து டஸ்ட்டு வச்சிரும். இது வந்து பழைய தெர்மாஸ்டாட்ரு. சாதாரண சின்ன மாடல் தான் இது. மாமூலாக வந்து கோத்ரெஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். இது அந்த மாடல் கிடையாது. சாதாரணமாக வந்து சாம்சங்க்கு வர்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் சின்ன சைஸாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து கோத்ரெஜுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஓல்டு மாடல் அதுதான் செட் பண்ணுறோம். ஆனால் செட் ஆகும் அந்த இடத்துல. చెక్ చేసుకుంటాను.
సరిపోదా கிட்டத்தட்ட மேலே சைடில் நம்ம எல்லாம் அந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ள அந்த சென்சர் ஆடு கூட நம்ம வந்து அதில் உட்கார வைக்கணும் அந்த பிளாஸ்டிக் பீஸ் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்ட் பண்ணதை வந்து அதோட ஒரிஜினல் லைனாக நம்ம வந்து லூப்புக்கு வந்து கொடுத்துட்றோம். அதாவது பேஸ் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து தெர்மாஸ்டார்டருக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஒருவேளை தெர்மாஸ்டார்டர் நமக்கு வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து போர்டுக்கு சப்ளை போகாது. அப்போ வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகாது. இதில் பேஸ் மட்டும் நமக்கு வந்து இந்த பல்பு ஹோல்டருக்கு வந்து டைரெக்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் மட்டும்தான் நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் வரும். இந்த மாதிரி இன்வெர்டர் மாடலாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும். ஸோ நமக்கு என்னன்னா தெர்மாஸ்டார்டர் போனால் கூட நமக்கு வந்து பல்புன்றது டைரெக்டாக எரியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க பல்பெல்லாம் நல்லா எரியுதுவா, கூலிங் மட்டும்தான் வரல, கேஸ் ஆகி போச்சு அப்படின்வாங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் வந்து நமக்கு ரன் ஆகாது. ஸோ பல்ப் எரிஞ்சாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ரன்னிங்கில் இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தோணும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு ஃபேன் ரன்னிங்கில் இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிருந்தால் கூட நமக்கு வந்து கூலிங் வராது. இந்த கோத்ரேஜ் இது வந்து ஒரு யூனிவர்சல் போர்ட் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறையா கசகசன்னு வயரிங் எல்லாம் இருக்காது. ரொம்ப இன்புட் அவுட்புட் வர மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த யூனிவர்சல் போர்டுக்கு வர மாதிரி. இது வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது இந்த மாடல் போர்டு. ஒரு வேளை போர்டு போயிருந்தால் கூட நமக்கு வந்து கிடைக்கும். ஃபிட் பண்ணி ரன்னிங்கில் வச்சாச்சு. நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து பக்காவாக ரன் ஆகுது. கண்டென்சர் நல்லா ஹீட் வருது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நமக்கு வந்து அந்த ஷீட்டு மொத்தம் சூப்பராக வந்து ஐஸு வந்துச்சு. நமக்கு இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.